கந்தக பூமியான விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டியிலிருந்து கண்ணீர் கதைகள் வெளியான வண்ணம் இருக்கின்றன. 10 உயிர்கள் பறிபோன நிலையில் 4 உறுப்பினர்களை ஒரே நேரத்தில் பறிகொடுத்து தவிக்கும் ஒரு குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். இறந்து போயிட்டாங்க. அக்கா, அம்மாயி, சித்தி, நாத்தனா 4 பேருமே இறந்து போயிட்டாங்க. பட்டாசு தொழில் புதுசரோட தான் வருவாங்கன்னு நாங்கள் நினைச்சோம். இப்படி கருமுண்டம்மா வந்துட்டாங்க. 3 பிள்ளையும் தெருவில் விட்டுட்டு அவ போய் சேர்ந்துட்டாளே. 3 சமைய நீ சமந்து கட்டிட்டு விட்டுட்டு அவ நிம்மதியா போயிட்டாளே. இந்த பெண்மணியின் கண்ணீருக்கு என்ன பதில் இருக்கிறது? இவர்களின் ஈடு செய்ய முடியாத இழப்புக்கு யார் பதில் சொல்ல போகிறார்கள்? இவர்களின் துக்கத்தை ஆலை நிர்வாகமும் அரசும் தரும் நிவாரணங்கள் ஈடுகட்டி விடுமா என்ன? செங்கமலப்பட்டி பட்டாசாலை வெடிவிபத்தில் இறந்த 10 பேரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பெண்களும் அடங்குவர். ஒரே நேரத்தில் 4 உயிர்களை பறிகொடுத்த துக்கத்தில் அழுது தீர்த்து கொண்டிருக்கின்றன சொந்தங்கள். முத்து, லட்சுமி, ஆவுடையம்மாள், பேச்சியம்மாள் என 4 பெண்களை இழந்து நிற்கிறது இந்த குடும்பம். லட்சுமிக்கு 3 பெண்கள் உள்ள நிலையில் 2 மகள்களை பிரசவத்திற்காக தாய் வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார் லட்சுமி. ஆனால் பேரக்குழந்தைகளை பார்க்காமலேயே இறந்துவிட்டார். தனது சகோதரியின் பெண்களுக்கு அரசு வேலை கொடுத்தால் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்கிறார் லட்சுமியின் சகோதரர். அதனால் நான் எங்கள் அக்கா பிள்ளைகளை நாங்கள் எப்படித்தான் காப்பாற்ற போகிறோம்னு எனக்கே தெரியல. அதனால் உங்கள் ஊரில் எங்கள் அக்கா பிள்ளைகள் 2 படிச்சிருக்குங்க. 10 வரைக்கும் படிச்சிருக்கு, 10, 11 வரைக்கும் படிச்சிருக்கு. அந்த 2 பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தாலே போதும். என்ன அதே எனக்கு சொல்கிறதுக்கு மன தைரியம் இருக்குது. அவ்வளோது, ஒன்றுமே இல்லை. நான் ஊனமுட்டுருவேன். அந்த பிள்ளை கூட பிறந்தவன் இறந்து வச்சு அக்கா இல்லை. இன்னைக்கு என்ன கடைசி நான் பார்க்க போகிறேன். இது போன்ற விபத்துகளை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றன சிவகாசியை சுற்றியுள்ள கிராமங்கள். இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோன பின் கண்காணிப்பும் கட்டுப்பாடுகளும் அரசின் விதிமுறைகளும் தீவிரப்படுத்தப்படுமோ என தெரியவில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் சுபாஷ் மற்றும் மணிகண்டன்.